வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் கார்ன் பிரெட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கார்ன் பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி பீலர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வேக வச்சு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கார்ன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வேக வச்ச கார்னில் 1 கப் கார்ன் சாண்ட்விச்சுக்காக எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 கியூப் சீஸ் நான் கேரட் சீவுறதுல சீவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன், ஆனியன், சீஸ், மயோனைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாண்ட்விச்குள்ளே உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட்டில் லைட்டாக பட்டர் தடவிட்டு நம்ம ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெட் மேலே வச்சுட்டு நம்ம டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். டோஸ்டரில் வைக்காதவங்க தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் தடவிட்டு நம்ம தோசைக்கல்லையும் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் டோஸ்டரில் லைட்டாக பட்டர் தடவிட்டு நான் சாண்ட்விச் ரெடியான இதை உள்ளே வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் தோசைக்கல்லில் வைக்கிறீங்களா, இதே மாதிரி தான் லைட்டாக கீழே பட்டர் தடவிட்டு நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிரும். லைட்டாக இதுக்கு மேலேயும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ நமக்கு கார்ன் சீஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு கப் கார்ன் இருக்குது, அதில் நான் கார்ன் மசாலா ரெடி பண்ண போகிறேன். இப்போ பிரெட் சாண்ட்விச்சை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். உள்ள ஸ்டஃப் பாருங்கள் கீழே விழுகவே இல்லை, அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம மீதி இருக்க கார்னில் நம்ம கார்ன் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இல்லை சாட் மசாலா மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகுத்தூள் உப்பு மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கார்ன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.